அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் தரீக்கத்திற்கு ஆதரவாக தரீக்காவை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவே குர்ஆனில் சொல்லியிருக்கிறான் என்று குர்ஆனிலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து ஓதி காமித்தார். ஓதி காமித்து லிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா, உங்களில் ஒவ்வொருவருக்கும் ஷரீஅத்தையும் வழிகாட்டுதல்களையும் நாம் ஆக்கியிருக்கிறோம் என்கிற அந்த வசனத்தை ஓதி காமித்து, ஷரியத்துனா ஷரியத்து, அந்த மின்ஹாஜ்னா தரீக்கத்து. எனவே அல்லாஹ்வே குர்ஆனில் தரீக்கத்தை பற்றி சொல்லியிருக்கிறான். தரீக்கத்து இல்லாமல் இஸ்லாமே இல்லை என்பதாக அவர் அர்த்தம் வைத்து அதில் எப்படியெல்லாம் பொய்யுரைத்திருக்கிறார். அவர் மனோ இச்சையின்படி குர்ஆனுக்கு அர்த்தம் வைத்து தான் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைக்கு தக்கவாறு குர்ஆனுடைய வசனத்தை வளைத்து மக்களிடத்தில் பொய்யான அர்த்தத்தை சொல்லி இந்த 1400 வருஷமா எந்த முஃபஸ்ஸிரீன்களும் எந்த முஹத்திஸீன்களும் எந்த சஹாபாக்களும் சொல்லாத ஒரு விளக்கத்தை சொல்லி தரீக்கத்துக்கு இது ஆதாரம், தரீக்கத்தை பற்றி தான் அல்லாஹ் இதில் சொல்றான் என்பதாக சொன்ன அந்த விஷயம் எவ்வளவு பொய்யானது என்பதை பற்றி கடந்த பதிவிலே உங்களுக்கு நாம் பதிவிட்டு காமித்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக அவர் இன்னொரு வசனத்தை என்ன செய்கிறாருன்னா சொல்லி காட்டுகிறார். அந்த வசனம் சூரத் நிசால 136வது வசனமாக என்ன செய்கிறது இருக்கிறது. என்ன வசனம்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஈமான் கொண்டவர்களே, ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி. ஏன்னா ஈமான் கொண்ட விசுவாசிகளேன்னு கருத்து வைக்க முடியாது என்பதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் என்ன செய்யறாங்க, வேற இது சொல்றாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை கொண்டும் ரசூலை கொண்டும் ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்ப இந்த வசனத்துல தரீக்கத்துக்குள்ள வாங்கன்னு அல்லாஹ் சொல்றான் என்று என்ன செய்யறாருன்னா இந்த வசனத்தை ஓதி காமித்து அதுக்கு விளக்கம் சொல்றார். அவர் என்ன விளக்கம் சொல்றாருங்கிறத கேட்டுட்டு வாங்க, அதுக்கான பதில் என்ன என்பதை பற்றி நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, ஆமீனு ஈமான் கொள்ளுங்கள்ங்கிறான். என்னங்க இது? ஈமான் கொண்டவர்களே என்று அழைக்கின்ற போதே ஈமான் கொண்டாச்சுல, அப்புறம் எப்படி ஈமான் கொள்ளுங்கள்னா? உட்கார்ந்திருப்பவர்களே உட்காருங்கள், அதான் உட்கார்ந்து இருக்கிறாங்களா, அப்புறம் எப்படி உட்கார ஏன் சொல்றது? எழுந்து நிற்பவர்களே எழுந்து நில்லுங்கள். ஏன் எழுந்து தான் நிற்கிறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே என்றாலே இறை நம்பிக்கை வந்துவிட்டது, ஈமான் வந்துவிட்டது. மறுபடியும் நீங்கள் இறை நம்பிக்கை கொள்ளுங்கள், ஈமான் கொள்ளுங்கள்ல, ஷரீஅத்திலே இருப்பவர்களே தரீக்கத்திற்கு வாருங்கள் அர்த்தம். உங்களுடைய ஈமானை முழுமைப்படுத்துவதற்கு நீங்கள் தரீக்கத்திற்குள் நுழையுங்கள் என்று தான் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். வெளிப்படையில் ஈமான் சொன்னால் ஈமான் வந்துவிட்டது. பரிபூர்ண ஈமான் வேண்டும் என்றால் தரீக்கத்திற்கு வர வேண்டும். ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அதனால் தான் சொல்லி காட்டுகிறான். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீடியோ பார்த்தீங்களா? அது என்ன சொல்றாரு? ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து விட்டு திருப்பி அல்லாஹ் ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் தரீக்கத்துக்குள்ள வாங்க, ஈமான் கொண்டவங்களே தரீக்கத்துக்குள்ள வாங்கன்னு அல்லாஹ் சொல்றான்னு பட்டவர்த்தனமா அர்த்தம் வைக்கிறார். அவரு அதோட நுப்பாட்டிட்டார். அதுக்கடுத்து வரக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனத்துல அதன் தொடர்ச்சியா வருகுதா இல்லையா? வல் கிதாபில்லதி நஸ்ஸல அலா ரசூலிஹி வல் கிதாபில்லதி அன்ஸல மின் கப்லுன்னு இது தொடர்ச்சியா வருது. அதையெல்லாம் வாசிக்காம விட்டுட்டார். ஏன்னா அதெல்லாம் வாசிச்சோம்னா அவர் சொல்ற அர்த்தத்துக்கு என்ன செய்யாது, அது வராதுங்கிறதுனால அந்த பாதையை மட்டும் எடுத்துக்கிட்டு ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள்னு அல்லாஹ் சொல்றான்னா அப்ப அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு தெரியாதாங்கிறார். ஒரு கேலியா சொல்றார். நிற்கக்கூடியவர்களே நில்லுங்கள், உட்கார்ந்திருப்பவர்களே உட்கார்ந்திருங்கள். அப்ப இது எப்படி ஒரு அர்த்தம் இல்லாதது? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா, அர்த்தமில்லாதது அல்லாஹ் சொல்லல. ஈமான் கொண்டவர்களே
தரீக்கத்துக்குள்ள வாங்கன்னு அல்லாவே சொல்றான்னு என்ன செய்யறார், இந்த அர்த்தத்தை வைக்கிறார். ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களே, மனசுல அல்லாஹுவை பயந்து கொண்டு இந்த வசனத்திற்கு தரீக்கத்துக்குள்ள வாங்க என்று நீங்கள் கருத்து வைக்கிறீர்களே, எந்த தஃப்சீர்ல அப்படி அர்த்தம் போடப்பட்டிருக்கிறது சொல்ல முடியுமா உங்களால? எந்த இமாம்கள் இவ்வாறு அர்த்தம் வைத்திருக்கிறார்கள் என்று உங்களால் ஆதாரத்தோடு எடுத்து சொல்ல முடியுமா? வாய்க்கு வந்த மாதிரி என்னன்னாலும் அடிச்சு விட்டு போயிடுவீங்க. அடிச்சு விட்டு நீங்க சொன்ன உடனே பின்னாடி அந்த சவுண்ட் வருது, சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சவுண்ட் வருது. அப்ப எந்த அளவுக்கு நீங்கள் பொதுமக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய வசனத்தை நீங்க நினைச்ச மாதிரி வளைச்சுக்குவீங்க, நினைச்ச மாதிரி நீங்க கருத்து சொல்லிட்டு போயிடுவீங்க, நினைச்ச மாதிரி என்ன செய்வீங்கன்னா விளக்கம் சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனா அந்த விளக்கம் எந்த தஃப்சீர்லயும் இருக்காது, எந்த முஹத்திஸீன்களோ முஃபஸ்ஸிரீன்களோ சொல்லியிருக்க மாட்டாங்க, எந்த சஹாபியும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்க உங்க தரீக்கத்துக்கு சாதகமா குர்ஆனுடைய வசனத்தை வளைச்சு அப்பப்ப என்ன தேவையோ அதுக்கு மாதிரி அர்த்தம் வச்சுட்டு போயிடுவீங்க. அல்லாஹ் நாளைக்கு இது பற்றி கேட்க மாட்டானா? இந்த வசனத்துக்கு ஏன் இவ்வாறு நீங்கள் பொய்யாக அர்த்தம் வைத்தீர் என்பதாக, ஏன் பொய்யாக அர்த்தம் வைத்து மக்களை வழிகெடுத்தீர்கள் என்று அல்லாஹ் கேட்க மாட்டானா? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களே எல்லாம் கேள்வி கேட்பேன் என்று குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறானே. பட் நம்ம எல்லாம் எந்த மாத்திரம் குர்ஆனுடைய வசனத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் மீது யார் பொய் இருக்கிறாரோ அவர் தங்கும் இடத்தை நரகமாக ஆக்கி கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. நபியினுடைய வார்த்தைக்கு பொய்யாக சொன்னாலே நரகத்துக்கு போவோம்னா, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு பொய்யாக நீங்கள் அர்த்தம் வைத்தால் நம்முடைய நிலைமை என்ன என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் உங்களுக்கு நேர் வழி காட்ட வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இது அவருக்கான விளக்கத்தோடு இது மக்களுடைய விழிப்புணர்வுக்கான விளக்கமாகத்தான் நாம் தொடராக கொடுத்து வருகிறோம். நீங்க குர்ஆன் தஃப்சீர் எடுத்துக்கிட்டு எந்த தஃப்சீரை நீங்க எடுத்துக்கிட்டாலும் இந்த வசனத்திற்கு ரெண்டு கருத்துக்களைத்தான் முஃபஸ்ஸிரீன்கள் என்ன செய்யறாங்கன்னா வைக்கிறாங்க. முதலாவது கருத்து என்ன அப்படின்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அல்லாஹ் அழைப்பது, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைப்பது ஏற்கனவே ஈமான் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னாடி அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அவர்கள் கொண்டு வந்த தௌராத் வேதத்தை ஈமான் கொண்ட யூதர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு விட்டு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய நபியனை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கொண்டு வந்த இன்ஜீல் வேதத்தை ஈமான் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா. அவர்களை அல்லாஹ் அழைக்கிறான். நீ ஈமான் கொண்டவர் என்ற ஒரு கருத்தும், அதுக்கு விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் செய்வோம் பார்ப்போம். இரண்டாவது கருத்து என்ன, இரண்டாவது விளக்கம் என்ன அப்படின்னா, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் நம்மை அழைத்து இந்த ஈமானில் உறுதிப்பட்டு இருங்கள் என்பதாக என்ன செய்யறாங்கன்னா கருத்து வைக்கிறாங்க, விளக்கம் சொல்கிறார்கள். அதுக்கான ஆதாரத்தை என்ன செய்யறாங்க எடுத்து வைக்கிறார்கள். அந்த விளக்கம் என்னங்கிறத என்ன செய்ய போறோம் இன்னைக்கு நாம இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். இவர் சொல்ற இந்த வசனத்தை ஓதி போட்டு தரீக்கத்துக்கு வாங்கன்னு அல்லாஹ் சொல்லவே இல்லை. அவர் பொய்யுரைக்கிறார். அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு பொய்யாக அர்த்தம் வைத்த மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே, சகோதரிகளே. இதுல என்ன அது அப்படின்னா, தஃப்சீர் தபரியில, தஃப்சீர் இப்னு கசீர்ல, இவர் இப்னு கசீரை விட பெரிய ஆளு, இவர் தஃப்சீர் தபரியை விட ஒரு பெரிய ஆளு, அல்லது தஃப்சீர் குர்துபியை விட ஒரு பெரிய ஆளு. இவங்க எல்லாரும் சொல்ற அர்த்தத்தை எல்லாம் விட்டு போட்டு தரீக்கத்துக்கு வாங்கன்னு இவர் தனியாக என்ன செய்யறார், அர்த்தம் வைக்கிறார். எந்த முஃபஸ்ஸிரீன்களும் அப்படி அர்த்தம் வைக்கல. தஃப்சீர் தபரியில, தஃப்சீர குர்துபியில, தஃப்சீர இப்னு கசீர்ல நீங்க எடுத்து பாருங்க. முதலாவதாக இதற்கு என்ன அவங்க சொல்லக்கூடிய விளக்கம், அல் அவ்வல் அன்னல் ஈமானுல் மத்லூப் ஃபி ஹாதிஹில் ஆயா. இந்த வசனத்துல அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள் என்று ஈமான் கொள்ளும்படி அல்லாஹ் சொல்வதனுடைய நோக்கம் ஹுவ ஈமானுல் அஹ்லுல் கிதாபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅதமா ஆமனு பி நபியிஹிம். ஏன்னா யூதர்கள் என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா, அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு நபின்னு நம்பியிருந்தாங்க, அல்லாஹ்வை நம்பியிருந்தாங்க, தௌராத்தை நம்பியிருந்தாங்க. அப்ப அந்த தௌராத்துல நபியை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்ட நீங்க இந்த இவர் சொல்லுகிற அல்லாஹ்வையும் இவரையும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்
கூப்பிடுகிறான். அதே போன்றுதான் நசராணிகள் அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொண்டு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை நம்பிக்கை கொண்டு, இஞ்சிலை கொண்டு நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அந்த இஞ்சிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஹுவ ஈமான லஹுல் கிதாபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேதக்காரர்களை இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொள்ளும்படி அழைப்பு விடப்படுகிறது இந்த வசனத்தில். பஅதமா ஆமனு பி நபி, அவங்களுடைய நபியை ஈமான் கொண்டதுக்கு பின்னாடி, அப்ப அந்த நபியை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அந்த நபி கொண்டு வந்த வேதத்துல இந்த நபியை பத்தி சொல்லப்பட்டிருக்கல, இறுதி நபியாக வருவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கல, அப்ப இந்த நபியை கொண்டு ஈமான் கொள்ளுங்க என்று வேதக்காரர்களுக்கு, யூதர்களுக்கும் நசராணிகளுக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அழைப்பு விடுக்கிறான். ஏன்னா பின்னாடி வரக்கூடிய அந்த வசனங்கள் அதோடு மட்டும் இல்லாம என்ன செய்வாங்கன்னா, யூதர்கள் நசராணிகளை நம்ப மாட்டாங்க, நசராணிகள் யூதர்களை ஏத்துக்க மாட்டாங்க. அப்படியும் இருந்துச்சு. இப்ப இந்த ரெண்டு பேரையும் மொத்தமா அழைச்சு அல்லாஹ் அந்த என்ன செய்யறான், இந்த வசனத்தை சொல்லுகிறான். அந்த பின்னாடி வருகிற வாசகங்கள் அதுக்கு தான் சரியாக பொருந்துகிறது. என்னது? யா அய்யுஹல்லதீன, இப்ப அந்த வசனத்துடைய அர்த்தத்துக்கு வாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை கொண்டு நம்புங்க, இந்த ரசூலை கொண்டு நம்புங்க. வல் கிதாபில்லதி நஸ்ஸல அலா ரசூலிஹி, இந்த ரசூலின் மீது இறக்கப்பட்டிருக்கும் அருள்மறை குர்ஆனை கொண்டும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அல்லாஹ்வை நம்புங்க, அதே மாதிரி இந்த நபியையும் நீங்கள் நம்புங்கள், இந்த நபியின் மீது இறக்கப்பட்டிருக்கும் வேதத்தையும் நம்புங்க. வல் கிதாபில்லதி அன்ஸல மின் கபில், யூதர்கள் நசராணிகளுடைய இஞ்சிலை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, நசராணிகள் யூதர்களுடைய தௌராத்தை ஏத்துக்க மாட்டீங்க. அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு முன்னால் இறக்கப்பட்ட எல்லா வேதத்தையும் நீங்க நம்புங்க என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வமை யக்ஃபுரு பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ் இங்க இதைத்தான் சொல்றான். ஈமான்னா நாம எப்படி ஈமான் கொண்டிருக்கோம்? நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மட்டுமா நபின்னு சொல்றோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்த நபிங்கிறோம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்த நபிங்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாங்கள நபிங்கிறோம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள நபிங்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல எந்தெந்த நபிமாருடைய பெயர்களை எல்லாம் சொல்றானோ அத்தனை பெயர்களையும் நான் நபி என்று ஏற்றுக்கொள்கிறோம். எந்த நபி எல்லாம், அது மட்டும் இல்லாம அல்லாஹ் எந்த நபியினுடைய பெயரை சொல்லலையோ, எல்லா உம்மத்துக்கும் நபி அல்லாஹ் அனுப்பிச்சிருப்பதாக சொன்னால் அதையும் நாம் என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொள்கிறோம். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் வேதத்தை கொடுத்திருப்பதாக சொன்னால் அதையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதே மாதிரி மலக்குமார்களை நம்புகிறோம், வேதங்களை நம்புகிறோம், மறுமை நாளை நம்புகிறோம், விதியை நம்புகிறோம், இருக்கா இல்லையா? அப்ப இந்த மாதிரி நீங்களும் நம்பிக்கை கொள்ளுங்க என்று வேதக்காரர்களை அல்லாஹ் அழைக்கிறான். இப்படி நீங்க இதெல்லாம் நம்பாட்டி, இதெல்லாம் நீங்க மறுத்தீங்கன்னா நீங்க பகிரங்கமான வழிகேட்டுக்கு போயிடுவீங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல முடிவுல சொல்றான். வமை யக்ஃபுரு பில்லாஹி, யார் அல்லாஹ்வை நிராகரிக்கிறாரோ, வ மலாயிகத்திஹி, அவனுடைய மலக்குமார்களை நிராகரிக்கிறாரோ, வ குதுபிஹி, அவனுடைய வேதங்களை நிராகரிக்கிறாரோ, ஒன்னை ஏத்துக்கிட்டு ஒன்ன மறுக்கிறார், இல்லாட்டி மொத்தத்துக்கு மறுத்துறார். வ ருசுலிஹி, நபிமார்களை மறுக்கிறாரோ, அப்ப ஒரு நபி ஏத்துக்குவாங்க, இன்னொரு நபி ஏத்துக்க மாட்டாங்க. அப்படி இல்லை, எல்லா நபியும் ஏத்துக்கணும். வல் யௌமில் ஆகிர், இன்னும் மறுமையை நம்புவதை யார் மறுக்கிறாரோ, ஃபக்கத் ضل ضلالا بعيدا, அவர் பகிரங்கமான வழிகேட்டிற்கு போய்விட்டார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே ஏற்கனவே ஈமான் கொண்டிருக்கக்கூடிய வேதக்காரர்களாகிய யூதர்களையும் நசராணிகளையும் நமது வேதத்தை கொண்டும் நமது நபியை கொண்டும் ஈமான் கொள்ளும்படி அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறார் என்று முஃபஸ்ஸிரீன்கள் அர்த்தம் வைக்கிறார்கள். எவ்வளவு அழகாக இந்த வசனத்திற்கு முஃபஸ்ஸிரீன்கள் அர்த்தம் வச்சிருக்காங்க. இப்படி நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா இங்க எங்க தரீகா வருது? மீண்டும் அந்த வசனத்தை படிச்சு உங்களுக்கு அர்த்தம் சொல்றேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏற்கனவே ஈமான் கொண்டிருக்கக்கூடிய வேதக்காரர்களே, ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹுவை கொண்டும் ரசூலை கொண்டும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்க. இந்த ரசூலை கொண்டு, இந்த ரசூல்னா என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு ஈமான் கொள்ளுங்க. வல் கிதாபில்லதி நஸ்ஸல அலா ரசூலிஹி, இந்த ரசூலின் மீது அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கும் வேதமாகிய அருள்மறை குர்ஆனை கொண்டும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். வல் கிதாபில்லதி நன்ஸல மின் கபில், இதற்கு முன்னால் இறக்கப்பட்ட எல்லா வேதங்களை கொண்டும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். வமை யக்ஃபுரு பில்லாஹ், யார் அல்லாஹுவை நிராகரிக்கிறாரோ, அப்ப இதை ஏத்துக்காட்டி நீங்க அல்லாஹ்வையும் சேர்த்து தான் நிராகரிக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்றான்,
இவரை கொண்டு நம்பிக்கை கொள்ளுங்கன்னு சொல்றான். அப்ப நீங்க அதை மறுத்தீங்கன்னா அப்ப அல்லாஹ்வையும் சேர்த்து மறுக்கிறீங்கன்னு அர்த்தம். அதான் அல்லாஹ் சொல்றான் வமை யக்ஃபுரு பில்லாஹ். அப்ப அல்லாஹ் சொல்றதை மறுக்கிறாரோ, மலாயிகத்திஹி இன்னும் மலக்குமார்களை மறுக்கிறாரோ, வகுத்துபி அவருடைய வேதங்களை மறுக்கிறாரோ, ஒருசுலி அவனது ரசூல்மார்களை மறுக்கிறாரோ, வல்யோமில் ஆகிர் வறுமை நாளை யார் நம்புகிறாரோ மறுக்கிறாரோ, ஃபக்கது லல்ல லலாலம் பஹீதா அவர் மிக பகிரங்கமான வழிகேட்டுக்கு போயிட்டார்னு என்ன செய்யறாரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதக்காரர்களை இதை கொண்டு அழைக்கிறான் என்பதாக தப்சீர் தபரியில, இப்னு கசீரில, குர்துபியில என்ன செய்யறாங்கன்னா இதற்கான ஆதாரங்களை வைத்து அழகாக என்ன செய்யறாங்கன்னா இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. இங்க எங்க தரீகா வந்திருக்கிறது? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த வசனத்துக்கு தரீகா தான் என்று சொன்னால் ஹிஜ்ரி 400 வரைக்கும் தரீகா என்பதே இல்லை. அப்ப 400 வருடமாக விருந்தவர்கள் யாரும் இப்ப இந்த வசனத்தையும் மெய்ப்பிக்கலையா, ஈமான் அவங்க நடக்கலையா அப்படிங்கிற அர்த்தத்துக்கு நீங்க அந்த கருத்துக்கு நீங்க வர்றீங்க. அப்ப இந்த கருத்து வைத்தால் 1400 வருஷமா இது என்ன செய்யுது நடைமுறையில் இருக்கிறது, அவர்களுக்கான அழைப்பாக இருக்கிறது என்ற கருத்துக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும். அதை விட்டு போட்டு இந்த உண்மையான அர்த்தத்தை விட்டு போட்டு இதுக்கு என்ன செய்யறாங்க பல ஆதாரங்களை முஃபஸ்ஸிரீன்கள் என்ன செய்யறாங்க கொண்டு வருகிறார்கள். ஏன்னா இப்படி எல்லாம் இருந்தாங்க. அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல அழைப்பு கொடுக்கிறான் என்று என்ன செய்யறாங்க அர்த்தம் வைக்கிறாங்க. இன்னொன்னு என்னது அப்படின்னு சொன்னா, இரண்டாவது அன்னல் மத்லூப மினல் முஃமினீன ஹாதா ஹுனா லைஸ ஹுவல் ஈமானுல் ஹாஸில் இந்தஹும் வக்துல் ஹிதாப். இப்ப இது இன்னொரு அடிப்படையில் என்னன்னா, முஃமின்கள் ஈமான் கொண்டு இப்ப நாம இருக்கோமா இல்லையா, நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? ஈமான் கொண்டவர்களை ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அதனுடைய நோக்கம் என்னன்னா, உங்கள்கிட்ட ஈமான் இல்லை அதனால புதுசா ஈமான் கொள்ளுங்க என்ற கருத்தில் அல்ல. அன்னல் மத்லூப மினல் முஃமினீன ஹுனா லைஸ ஹுவல் ஈமானுல் ஹாஸில் இந்தஹும் வக்துல் ஹிதாப் பல் மத்லூப மின்ஹும் ஐ யஸ்புது அலல் ஈமானி. உங்கள்கிட்ட ஈமான் கொண்டவர்களை ஈமான் கொள்ளுங்கன்னா, ஈமான் கொண்டவர்களே அவர் சொல்றாரு. அப்படின்னா என்ன, ஈமான் கொண்டவர்களை திருப்பி ஈமான் கொள்ளுங்க அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிறார். அல்லாஹ் என்ன இப்படியா சொல்லியிருக்க போறான் அப்படின்னா அப்படிதான் சொல்லியிருக்கான். ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய ஈமான் இல்லை என்ற அர்த்தம் இல்ல, அந்த ஈமானில் இஸ்புது அல ஈமானி, உங்களுடைய ஈமான்ல நீங்க உறுதியா இருங்கிறான் அல்லாஹ். உறுதியா என்ன செய்யுங்க இருங்கன்னு சொல்றான். இப்படி வசனம் குர்ஆன்ல இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. சூரத்துல் பக்ரால அல்லாஹ் சொல்றான் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே. அப்ப ஈமான் கொண்ட விசுவாசிகளா என்ன அர்த்தம்? முஸ்லிம்கள் தானே. அப்ப அல்லாஹ் அடுத்து என்ன சொல்றானா, உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்துக்குள்ள பரிபூரணமா வந்துருங்க. ஈமான் கொண்டுட்டேன்னு மட்டும் நீங்க சொல்லிட்டு என்ன செஞ்சிடாதீங்க, ஒரு ஓரத்துல நின்றாதீங்க. ஒரு சிலவற்றை நம்பி ஒரு சிலவற்றை நம்பாமல் விட்டுறாதீங்க. ஒரு சிலவற்றை செயல்படுத்தி இன்னொரு சிலவற்றை நீங்கள் செயல்படுத்தாமல் விட்டு விடாதீர்கள் என்று என்ன செய்யறான். அப்ப விட்டு விடாம இஸ்லாத்துக்குள்ள பரிபூரணமா வாங்க. இஸ்லாத்துல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்து நடங்க, எதையெல்லாம் விளக்கப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் விட்டு விலகி நடங்கள் என்று ஏற்கனவே ஈமான் கொண்ட நம்மைத்தான் அல்லாஹ் இஸ்லாத்துக்குள்ள பரிபூரணமா வரும்படி சொல்கிறான். இதுல என்ன தப்பு இருக்குது? இதுதான கருத்து. இதைத்தான முஃபஸ்ஸிரீன்கள் எடுத்து வைக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான் அப்படின்னா, ஈமான் கொண்டவர்களே இஸ்லாத்துக்குள்ள வாங்கங்கிறான், பரிபூரணமா வாங்கங்கிறான். அதே கருத்து தான் இங்க ஈமான் கொண்டிருக்கக்கூடியவர்களே இந்த ஈமான்ல நீங்க உறுதியா இருங்கிறான். ஏன்னா இந்த ஈமானுக்கு என்ன தரம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, என்ன நிலைமை இருக்கிறதுனா, அல் ஈமானு இஸ்தாது வ யன்குஸ். எத்தனை ஹதீஸுகள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். மனிதனுடைய நம்முடைய ஈமான் என்பது கூடும் குறையும். இருக்குதா இல்லையா? அப்படியெல்லாம் நம்பணும். அப்படி நம்பினா தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கையில உள்ளது. அது ஈமான் ஒரே நிலைமையில இருக்காது. நன்மைகள் செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது ஈமான் அதிகப்பட்டு கொண்டே இருக்கும். தீமை செய்யறப்ப என்ன செஞ்சிடும், ஈமான் குறைஞ்சு போயிடும் என்றெல்லாம் ஈமானுக்கு கூடும் தன்மையும் குறையும் தன்மையும் இருக்கிறது என்று நம்புவது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கை. அந்த அடிப்படையில அல்லாஹ் இங்கே அழைப்பு விடுக்கிறான், ஈமான் கொண்டவர்களே இந்த ஈமான்ல உறுதியா இருங்க. இல்ல என்ன தப்பு இருக்கு? இதைத்தான் அல்லாஹ் கூப்பிடுறா. உங்க தரீகத்து எங்க வந்திருக்கு? உங்க ஈமானில் உறுதியாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
ஈமான் கொண்டவர்கள் இஸ்லாத்துக்குள்ள வாங்கன்னு என்ன செய்யறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எனவே அதே அடிப்படையில் தான் அல்லாஹ் இங்கே சொல்லியிருக்கிறார் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் கருத்து வச்சிருக்காங்க. அது இன்னொரு ஒரு ஆதாரத்தையும் சொல்றாங்க. தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹா நம்ம ஓதுறோமா இல்லையா? ஓதுறோம். அதுல என்ன கேட்கிறோம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக என்று கேட்கிறோம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை? ஃபர்ல் தொழுகையில மட்டும் 17 தடவைகள் கேட்கிறோம். இது என்னங்க இது? திருப்பி திருப்பி கேட்கிறோம். அப்ப நம்ம என்ன தொழுகை வந்துட்டு அவர் ஹிதாயத் இல்லையா? ஹிதாயத்து நேர்வழி இருக்க போய் தானே நம்ம தொழுகைக்கு வர்றோம். ஆனா திருப்பி திருப்பி அதை ஓதி கேட்கணுங்கிற ஒரு நிர்பந்தத்தை, அது ஃபர்து. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாட்டி தொழுகை கூடாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதுல அல்லாஹ் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான வழியை கொடு என்று ஒரு நாளைக்கு 17 தடவைகள் கேட்கும்படி ஃபர்ல்ல மட்டும். அப்புறம் சுன்னத்து நஃபில்லாம் தனி. ஏன் அல்லாஹ் கேட்க சொல்றான்? ஏன் அல்லாஹ் கேட்க சொல்கிறான் என்று சொன்னால், அந்த அதனுடைய ஹிதாயத்துல இருக்கும், வழிகிட்டு போயிடக்கூடாது. இந்த ஹிதாயத்துல எங்களை உறுதிப்படுத்தினாயனே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இப்படி துஆ செய்திருக்கிறார்களா இல்லையா? யா முஸர்ரிஃபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே. யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே. சப்பித் குலூபனா அலா தீனிக், எங்களது உள்ளத்தை உன் மார்க்கத்தில் ஸ்திரப்படுத்துவாயாக. அந்த கருத்து தான் அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான். இங்க எங்க உங்க தரீக்கத்து வந்திருக்கு? இங்க எங்க உங்க ஷேக்மார்கள் வந்திருக்காங்க? இங்க எங்க உங்க சூஃபித்துவம் வந்திருக்கிறது? இப்படித்தானே அறிஞர்கள் முஃபஸ்ஸிரீன்கள் தஃப்சீர்ல விளக்கம் சொல்லியிருக்காங்க. சஹாபாக்கள் இவ்வாறு விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். பட்டவர்த்தனமா நீங்க அர்த்தம் வைக்கிறீங்களே தரீக்கத்துக்குள்ள வாங்கங்கிறதுக்கு, இங்க அந்த பேச்சே இல்லையே. அப்போ உங்க சொல்லுக்கு, நீங்க உங்க தரீக்கத்துக்கு நீங்க வலு சேர்க்கிறதுக்காக குர்ஆன்ல ஏதோ ஒரு வசனத்தை ஓதி காமிச்சு போட்டு அதுல அல்லாஹ் சொல்றான்னு நீங்க வந்து அடிச்சு விட்டு போறீங்களே தவிர எந்த தஃப்சீரிலும் இங்கு சொல்வது இல்லை. நீங்கள் பொய்யுரைக்கிறீர்கள், அல்லாஹ்வின் மீது பொய்யுரைக்கிறீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல எத்தனை இடங்கள்ல கேட்கிறார், ஏன்பா நீங்கள் அறிந்திருக்கும் நிலைமையில் அல்லாஹ்வின் மீது நீங்கள் பொய்யுரைக்கிறீர்களே என்று அல்லாஹ் கேட்கிறானே. யாரை பார்த்து? யூதர்களை பார்த்து, நஸ்ரானிகளை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். அதே கேள்வி உங்களுக்கு பொருந்தாதா? அப்ப அறிஞர்கள் இந்த ரெண்டு கருத்தை தான் வைக்கிறார்கள். ஒன்று, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை என்பதுடைய நோக்கம் வேதக்காரர்கள். அந்த வேதக்காரர்களை அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான். இந்த நபியை கொண்டு ஈமான் கொள்ளுங்க, இந்த நபி கொடுத்த வேதத்தை கொண்டு ஈமான் கொள்ளுங்க, எல்லா நபியை கொண்டு ஈமான் கொள்ளுங்க என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைப்பு விடுக்கிறான் என்ற கருத்தை வச்சுக்கலாம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ஈமான் கொண்டு இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் இன்னொரு அழைப்பு விடுக்கிறான். உங்களுடைய ஈமான்ல உறுதிப்பாடா இருங்க, அந்த ஈமான்ல ஸ்திரமாக இருங்க என்ற அழைப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? இந்த வசனத்தின் மூலம் வைக்கிறான் என்று முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே இவர் சொல்ற அந்த கருத்து இந்த வசனத்துக்கு இல்லை, அவர் பொய்யான கருத்தை சொல்கிறார் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா அதே பேச்சுல என்ன செய்யறாருன்னா, அப்ப தரீகாங்கிறது உண்மை அப்படின்னு இந்த ரெண்டு வசனத்தை சொல்லி அதுல பொய்யான கருத்தை வச்சு, இல்லாத கருத்தையெல்லாம் வச்சு வளைச்சு என்ன செஞ்சிட்டாருன்னா தரீக்கத்துன்னு சொல்லி போட்டு, தரீக்கத்துக்குள்ள வந்துட்டா பையத்துன்னு ஒண்ணு இருக்கு, யாரை நாம் ஷேக்கள் எடுத்து ஏற்றுக்கொள்கிறோமோ அவர்களுக்கு பையத் செய்வது அவசியம் அப்படின்னு சொல்லி போட்டு, பையத்துங்கிறது இஸ்லாத்திலே இருக்கிறது என்பதாக என்ன செய்யறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியால சஹாபாக்களிடத்துல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய விஷயம் சம்பந்தமாக என்ன செய்யறாங்க அப்படின்னா, பையத் எடுத்த அந்த விஷயத்தை ஆதாரமாக காட்டி பையத் என்பது உண்மை என்பதாக என்ன செய்யறாரு சொல்றார். அந்த வீடியோவை பாருங்க, அது சம்பந்தமான விளக்கத்தை நாம் என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவிலே சொல்லி காட்டுவோம். இந்த நிகழ்வை அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் பொழுது, இன்னல்லதீன யுபாயுஊனக இன்னமா யுபாயுஊனல்லாஹ், எனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களிடம் பையத்து செஞ்சாங்களே அவர்கள் அல்லாஹ்விடம்தான் பையத்து செய்தார்கள். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அல்லாஹ்வுடைய கைதான் அவருடைய கைகளுக்கு மேலே இருந்தது.
இப்போ வெளிப்படையில் பார்த்தா பையத்து யாருக்கு நடந்தது? நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சஹாபா பெருமக்களுக்கும் தான். சஹாபா பெருமக்கள் யார்கிட்ட ஒப்பந்தம் செஞ்சாங்க? நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், வெளிப்படையிலே உங்களோடு அவர்கள் பையத்து செய்திருந்தாலும் யதார்த்தத்தில் அல்லாஹ்வோடு தான் அவர்கள் ஒப்பந்தம் செய்தார்கள். வெளிப்படையில் கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கைதான் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், வெளிப்படையிலே உங்கள் கை இருக்கலாம், ஆனால் யதார்த்தத்தில் அங்கே எனது கைதான் இருந்தது. யதுல்லா, அல்லாஹ்வின் கைதான் அங்கே இருந்தது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான். அப்போ பையத்து முறைங்கிறது நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்திருக்கிறது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த வசனத்தை இறைவன் சொல்வது ஃபத்ஹ் சூராவில், சூரத்தில் ஃபத்ஹ் இருக்குங்க. ஃபத்ஹ்னா வெற்றின்னு அர்த்தம், வெற்றி அத்தியாயம். அதில் தான் இறைவன் இந்த பையத்து சம்பந்தமாக சொல்கிறான். இதிலே ஒரு மெசேஜ் எல்லாம் நமக்கு சொல்லித்தர்றான். பையத்து முறைக்கு வாருங்கள், அப்பொழுது தான் உங்களுக்கு வெற்றி உண்டுங்கிற சொல்லித்தரணும். அதனால தான் இறைவன் அந்த சூறாவில் அமைச்சான். இல்லாட்டி இந்த வசனத்தை வேறு சூறாவில் சொல்லியிருக்கலாம்ல. ஏன் வெற்றி சூறாவில் தரணும்? இதுக்கு துளைக்கு வரணும், அப்போ தான் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. இங்கேயும் வெற்றி, அங்கேயும் வெற்றி. அடுத்து இங்கே நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கையை சஹாபா பெருமக்களுடைய கைகளுக்கு மேலே வச்சாங்கல்ல, அந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இல்லைல்ல, பையத்து பெற்றவர்களுடைய அந்த பலன் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுக்கும் கிடைக்கணும்ல. அதனால் என்ன செஞ்சாங்க? நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாதிஹி யது உஸ்மான், தங்களுடைய வலது கையை காமிச்சாங்க. இது ஹலரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கை என்று தங்க கையை தான் காமிக்கிறாங்க. இந்த கை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கை அப்படி சொல்லிட்டு தங்களுடைய இன்னொரு கை மேலே இப்படி அடித்தார்கள். இந்த ஒப்பந்தம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக செய்யப்பட்ட ஒப்பந்தம் என்று சொன்னாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கையை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கை என்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கை எனது கை என்கிறான். இங்கே தான் ஒரு தொடர்பை பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாருக்கும் மத்திய தொடர்பாக பார்த்தீங்களா? இன்றைக்கு கூட ஷேகுமார்களிடம் நாம் ஒப்பந்தம் செய்வோம். வெளிப்படையில் அவர்கள் யதார்த்தத்தில் அவங்களுடைய ஷேகிட்ட, அவங்களுடைய ஷேகிட்ட, அவர்களுடைய ஷேகிட்ட, இப்படி போய் கடைசியில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் நிற்கும். இதைத்தான் இங்கே தொடர்பை குர்ஆனிடமிருந்தும் ஹதீஸிலிருந்தும் பெறுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை பார்த்து விட்டீர்களா? இப்போ பையத் என்பது பார்த்தீங்கன்னா அவர் அடுத்து இதை சொல்லி போட்டு, பையத்துன்னு நாம் செய்கிறது ஷேகிட்ட செஞ்சா அவருடைய ஷேகிட்ட செஞ்சது மாதிரி, அது அவருடைய ஷேகிட்ட செஞ்சது மாதிரி, அது அவருடைய ஷேகிட்ட செஞ்சது மாதிரி அப்படின்னு வரிசையை கடைசியில் போய் இது யாருக்கிட்ட நம்ம பையத் செய்கிறோம் அப்படின்னா ரசூல்கிட்ட பையத் செய்கிறோமா? இவங்க ஷேகுமார்கிட்ட பையத் செய்வது ரசூல் இடத்துல போய் பையத் செய்கிறது மாதிரி, அந்த ரசூல் இடத்துல பையத் செய்கிறது அல்லாஹ்விடத்தில் பையத் செய்கிறது மாதிரி. அல்லாஹ்வே, ஏங்க இப்படி மக்களை வழிகெடுக்கிறீங்க? யாருங்க உங்களுக்கு இந்த விளக்கத்தை சொல்லியிருக்கா? எந்த தஃப்சீர்ல, எந்த முஃபஸ்ஸிரீன்கள், எந்த முஹத்திஸீன்கள் இப்படி இஸ்லாத்துல இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறது என்ற விளக்கத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள்? ஏன் இப்படி வழிகெடுக்கிறீர்கள்? அப்ப ஷேகிட்ட, இவங்க ஷேகிட்ட, காதிரியா ஷேகிட்டையோ ஷாதிலியா ஷேகிட்டையோ பையத் எடுத்தா அது அப்படியே ஷேகிட்ட போய் 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 ரசூல்லாட்ட போய் முடியுமா? எல்லா தரீக்காவதே சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. நேரம் என்னமோ நபியே தரீக்கத்தை உருவாக்கி வச்சது மாதிரி இது முடிவு அங்கே போய் முடியுது, நபிகிட்ட போய் முடிஞ்சு நபிகிட்ட பையன் செஞ்சு அல்லாஹ்கிட்ட பையன் செஞ்சது மாதிரி அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வந்து மக்களிடத்துல பொய்யுரைத்து கொண்டிருக்கிறார்கள். அது எப்படியாப்பட்ட விஷயத்தை சொல்லி அவர் பொய்யுரைக்கிறார் என்பதை பற்றிய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பதிவிலை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்றவர்களுடைய வழிகேடுகளை விட்டும் அல்லாஹ் இந்த இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாப்பானாக. உண்மையை உண்மை என விளங்கி செயல்படுகிற பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல்வாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.